ஓகே கரெக்டார்மி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஏபி கரெக்டா. இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஃபோனில் இருக்கும்ல பேட்டரி, அதெல்லாம் எடுத்து அது உள்ளார என்ன இருக்குது தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஒரு மொபைல் பேட்டரியை வந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, பார்க்க மட்டும் செய்யுங்க. ஆமாம், ஸோ ஏன்னா வந்து பிளாஸ்ட் கூட ஆகலாம் இந்த பேட்ரி. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு வந்து ரெண்டும் டச் ஆச்சுன்னா பிளாஸ்ட் கூட ஆகலாம். நாங்கள் சேஃப்டியாக தான் அந்த வீடியோ வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 பேட்டரி இருக்குது. ஆமாம், 4 பேட்டரியில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இஆர்டி அப்படின்ற ஒரு கம்பெனி பேட்டரி. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சாம்சங்கு. ஸோ சாம்சங் பேட்டரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோக்கியா கம்பெனியோட பேட்டரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பன் கம்பெனியோட பேட்டரி. ஏன்டா இவ்வளோ பேட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கார்பன் கம்பெனி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி உப்பி போயிருக்கு. ஸோ இது ஏன் உள்ளே வந்து என்ன நடந்திருக்கு உப்புனதுக்கப்புறம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க எக்ஸ்பீரியமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாம்சங் பேட்டரியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பேட்டரியும் ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் பேட்டரியை வந்து பின்னாடி இந்த ஸ்டிக்கரை பிடிச்சிடலாம். இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த பேட்டரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கேசிங் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிக்கு மேலே கீழே அந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா பிளாக் கலரில், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த அலுமினியம் கேசிங் வந்து நம்ம கத்தியால் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரியை அலுமினியம் கேசிங்கோடு வந்து தனியாக கட் பண்ணி வெளில எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த அலுமினியம் கேசிங்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம பேட்டரியை ஓப்பன் பண்ணலாம். என்னமோ டேப் மாரி ஒட்டி இருக்காங்க, இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பேட்டரியை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ நடுவில் வந்து ஒரு பாலித்தீன் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் வந்து கிளிக் அப்படியே டச் ஆனால் ஸ்பார்க் வரும். ஸோ இதில் ஸ்பார்க் வரல, ஏன்னா வந்து பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்றதுனால ஸ்பார்க் வரல. ஸோ நடுவில் வந்து அது ரெண்டுமே டச் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாலித்தீனும் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பேட்டரியை. இதை பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கால அந்த கேமராக்குள்ளே வந்து ரீல்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரியே வந்து இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதை லைட்டாக கிழிச்சாலே வந்து பேப்பர் மாரி வந்து கிழிஞ்சிருது. ஸோ இந்த பேப்பர் மாதிரி பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து சொரண்ட வந்து காப்பர் தெரியுது பாருங்களேன். இது வந்து கையிலையும் வந்து கருப்பாக வந்து ஒட்டுது பாருங்களேன். ஸோ அடுத்து என்ன பேட்டரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நோக்கியா தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம இந்த ஸ்டிக்கரை பிடிச்சிடலாம். மேலே இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்க எடுத்துடலாம். முன்னாடி அந்த பேட்டரியில் இருந்ததே தான் இந்த பேட்டரிலையுமே இருக்குது. மேலே டேப் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திறக்க வந்து திறந்துன்னே இருக்குது. இப்போ வந்து இந்த இஆர்டி பேட்டரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பேட்டரியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த உப்பி போன கார்பன் பேட்டரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி உப்பி இருந்தது. நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு சத்தம் வந்தது. என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா இதுக்குள்ளேருந்து காற்று வந்து வெளில வருதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அலுமினியம் கேசிங் வந்து இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பேட்ரி பாருங்களேன், அழுத்துனா இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்களேன். நம்ம எல்லா பேட்டரியும் எடுத்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், இதுலேயும் வந்து கீழே கவர் கொடுத்துருக்காங்க. இது ஏன் தான் எனக்கு தெரியல, எல்லா இதுலேயுமே வந்து கீழே கவர் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து 4 பேட்ரி வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த 4 பேட்ரிலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ கடைசியாக ஓப்பன் பண்ண அந்த கார்பன் பேட்ரி உப்பி இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த கார்பன் பேட்டரியில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வந்து நான் நினச்சேன். ஆனால் அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து காற்று தான் ரொம்ப இருந்தது. ஸோ அதனால தான் அது உப்பி போயும் இருந்தது. ஸோ கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு காற்று வெளில வந்துருச்சு. ஸோ அது காற்றா இல்லை வேறு ஏதாவது கேஸான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மெல் வந்தது. ஸோ பேட் ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது எங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஆசிட் இருந்தது. ஸோ அந்த ஆசிட்னால தான். அது என்ன ஆசிடுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது வந்து ரொம்பவே ரிஸ்க்காக கூட போயிருக்கலாம். ஏன் போகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த பேட்ரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. சப்போஸ் நம்ம எடுத்த அந்த பேட்ரிக்குள்ளே சார்ஜ் இருந்ததுன்னா அந்த பேட்ரி வெடிச்சிருக்கும். ஆமாம், வெடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட பேட்ரிலாம் எப்படி வெடிக்குது. சில பேர் சொல்லுவாங்க சார்ஜ் போட்டுட்டு நம்ம ஃபோன் பேசினா வந்து ஃபோன் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணாலே வெடிக்கும்னுவாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஃபோனை ஹீட்டாக விடக்கூடாது. ஃபோன் வந்து நம்ம அளவுக்கு மீறி ஹீட் ஆச்சுன்னா நம்ம பேட்ரி வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜில் போடும்போது யூஸ் பண்ணால் வந்து வெடிக்குன்றது அதெல்லாம் கிடையாது. ஃபோன் வந்து அதிகமாக ஹீட்டில் வைக்கக்கூடாது. அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம தூரம் போயிடணும், அதை தூரமாக வச்சிடணும். இல்லைனா வந்து அந்த பேட்ரி வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதிகமான ஹீட்டு வந்து அந்த பேட்ரிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து எங்கேயாச்சும் தவறி கீழே உழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேஸில் கீழே உழுந்தா கூட அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஷார்ப்பான பிளேஸ் வந்து பேட்ரியில் குத்தி அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் டச் ஆகிட்டு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபோன் பேட்ரி வந்து வெடிக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுறேங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பாய் பாய்.